அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் ப்ளே பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா குவாலியரில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு டூர் வந்திருக்காங்க பங்களாதேஷ். ஆல்ரெடி 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடி தோத்துட்டாங்க. ஸோ அடுத்து 3 T20 மேட்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மேட்ச் டுடே 7 PM குவாலியரில் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்தளவில் T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் சரி, டொமஸ்டிக் மேட்சஸும் சரி, T20 மேட்சஸ் ப்ளே பண்ணது இல்லை. ஆனால் ஓடிஐ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மேட்சஸ் இந்தியா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மேட்சஸ் ஆடிருக்காங்க. 9 மேட்சஸ் ப்ளே பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்சுக்கு அது கென்யாட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ரொம்ப ஓல்டு மேட்ச்சு. ஃபஸ்ட் பேட்டிங் சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கு பிச்சு. நல்லாவே ஸ்கோர் வரக்கூடிய ஒரு பிச்சாக தான் இருந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 401 ரன்னுக்கு 3 விக்கெட். ஓடிஐ மேட்ச்சில் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு 160 எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு 200 நியரஸ்ட்டாக போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கேமை பொறுத்தவரை ஒன் சைடு கேம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் செகண்டில் பாருங்கள் 4 மேட்சஸாக வின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. சரி, ரைட். மேக்ஸிமம் ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள். 252 299 ஃபார் 9 மேட்ச்சில் இருந்திருக்கு. இது ஓடிஐ மேட்ச்சில். ஸோ அப்போ இது ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11 பார்த்துலாம். ஸோ பிளேயிங் 11 பார்ப்பதற்கு முன்பு இதுக்கு முன்பு இந்தியா ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே இங்கே மேக்ஸிமம் ஒரே ஒரு மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். எல்லா மேட்சஸுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ண டீமு நிறைய விக்கெட்டை லூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவை தவிர. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா பெஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீரானில் ஒரு சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா பேட்டிங் டீமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். செகண்ட் ஹாஃபில் விக்கெட்ஸ் அதிகமாக விடுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை கெஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க. அது ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரி, ஓகே. இந்தியாவுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா கூட ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி, ஏன்னா திலக் வர்மா நிறைய மேட்சஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் திலக் வர்மா கூட டொமஸ்டிக் மேட்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படி இருந்தால் நம்பர் 4, 5ல் திலக் வர்மா வந்துடுவார். ஸோ அப்போ நம்ம இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அப்படின்னா நம்பர் 3ல் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்துடுவார். ஸோ அதுக்கடுத்து திலக் வர்மா வரதுக்கான பாசிபிலிட்டி, அதுக்கடுத்து ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங், ரவி பிஷ்னாய் அண்டு மயங்க் யாதவ். ஏன்னா மயங்க் யாதவுடைய T20 ஐபிஎல் கேரியர் சூப்பராக இருக்கிறதுனால அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் ட்ராப் பண்ணி வேணால் கஷீப் திரானா வரலாம். இங்கே வருண் சக்கரவர்த்தி வரணும் அப்படின்னா ரவி பிஷ்னாய் வரணும். ஏன்னா ரவி பிஷ்னாய் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு T20 பொறுத்தலாம். ஸோ அந்த அடிப்படையில் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இங்கே 11th பிளேயராக கண்டிப்பாக ரிங்கு சிங் இருப்பார். சிதேஷ் சர்மாவுக்கு நான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஓகே, பேட்டிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறது லாஸ்ட்டு ஒரு 5 T20 மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியகுமார் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் அண்டு ஹர்ஷீப் சிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய மேட்சஸ் பெட்டராக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவரை தான் கேப்டன் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியான் பராக்கினுடைய பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுனில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ் மாதிரி பிளேயர்ஸை சுயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபேஸரு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை கூட ஓரளவு டேக்கிள் பண்ணி ஆடுவாங்க பங்களாதேஷ் டீமு. ஃபேஸர்ஸ்ட்டை நிறைய டைம்ஸ் விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹர்ஷீப் சிங்கோ அல்லது மயங்க் யாதவ் ஒரு ஹை லெவல் அதிகமான ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக டெத் ஓவர் பவுல் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்பொழுது ஹர்திக் பாண்டியா லோயர் ஆர்டர் பேட்டிங், அதனால் நம்ம பிளேயராக வேணால் பிக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹர்ஷீப் சிங் மாதிரி பிளேயர்ஸை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் டெத்தில் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்திருக்கு. அது ரொம்ப ரேர் தான். ஹர்ஷீப் சிங்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ ஓகே,
பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாப்ல இருக்கக்கூடிய 5 பேட்ஸ்மே பக்காவா இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்க்க ரிங்கு சிங் இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து ரிங்கு சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபினிஷர் ஆகி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது பேட்டிங் ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு இந்த 4 பேட்டர்ஸ் 5 பேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 பேட்டர்ஸ் அ ஸ்ட்ராங் ரோல் பண்ணாங்க அப்படின்னா, 200 நியரஸ்ட் ஸ்கோர் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சில நேரங்கள்ல சேசிங்ல சூரியகுமார் யாதவ் மட்டுமே நின்னு அடிச்சு சேஸ் பண்ணவும் பார்த்துருக்கோம் நெறைய மேட்சஸ்ஸு. ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் கெஸ் பண்ணி தான் போடணும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் டீம்டைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இங்க வந்து லிட்டன் தாஸ் அண்ட் தன்ஷீத் ஹாசன் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. லிட்டன் தாஸுடைய இந்தியாவுக்கு எதிரா ஒரு சூப்பர்பான நாக் ஆடி ரீசெண்டா ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. 6 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பங்களாதேஷ் ரீசெண்டா வின் பண்ணியிருக்காங்க. 5 மேட்சஸ் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டன் தாஸ் நல்லா சூப்பர்பா ஸ்கோர் பண்ணியிருந்தார். தன்ஷீத் ஹாசனுடைய T20 கரியர் சூப்பர்பா இருக்கு. அவருடைய பிச்சிங் வைஸா பார்க்கும்போது ரிலீஸ்டா இருக்கு. ஹெரிடாயுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாவே இருந்திருக்கு. நான் 2 பேருடைய பிக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் ஆர்டர்ல வரதுலாம் ஹெரிடா நல்ல ஒரு சாய்ஸ். ஓப்பனிங்கில கூட தன்ஷீத் ஹாசன் அவங்க லிட்டன் தாஸ் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஹெரிடா நல்ல ஒரு சாய்ஸா பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 3ல பேட்டிங் பண்ண போறது ஹுசைன் சண்டோ தான். ஸோ அதுக்கடுத்து ஹெரிடாய் பேட்டிங் பண்ணுவாரு. ஸோ அதுக்கடுத்து மஹமத்துல்லா, ஹாசன் மிராஸு, அ ஆர் ஹுசைன். ஸோ இவருடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா பேட்டிங்லேயும் அண்ட் பவுலிங்லேயும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. லெக் ப்ளே கூகுலி நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்தவரையில இந்த 3 பவுலர்ஸ் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வருவாங்க. முஸ்தபிஷர் ரஹ்மான் அண்டு தஸ்கின் அகமது அண்டு பார்த்தீங்க அப்படின்னா சஹீப். இந்த 3 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொரிப்புல் இஸ்லாம் ஒரு வேளை வருவாரா? அப்படி வந்தாருன்னா சஹீப் இடத்துல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சஹீப்போட ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா இருந்துட்டு இருக்கு. T20 அண்டு இன்டர்நேஷனல் ODI அது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டா இருந்துட்டு இருக்காரு. ஸோ 11த் பிளேயரா யார் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சக்கர் அலி பேட்டிங்கில இப்போ வர்றதுக்கான பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த முகமதுல்லா மாதிரி ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து சக்கர் அலி தான் ஒன் மோர் பிளேயரா ப்ளே பண்ணுவாங்க. மிடில்ல 6 நம்பர் 7 அந்த மாதிரி பேட்டிங் பண்ணுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அ ஹாசன் மெஹதி ஹாசன் அண்டு சொரிப்புலி இஸ்லாம் வாய்ப்பில்லைன்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சில டெத் ஓவர் பவுல் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முஸ்தபிஷர் ரஹ்மான் அண்டு சஹீப் வீசுவார். சில நேரங்களில் டஸ்கின் அகமதுடன் டெத்தில் பவுல் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. இன்சியலாகவும் பவுல் பண்ணுவாங்க. இன்சியல் ஓவர்ஸ் வேற வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்கின் அகமது, சஹீப் 2 பேரும் பவுல் பண்ணுவாங்க. மிடில் அண்டு டெத்தில் முஸ்தபிஷர் ரஹ்மான் அ பவுல் பண்ணுவார். ஸோ மற்ற ஸ்பின்னர்ஸ்லாம் மிடில்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அத மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டிங்கில பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்போ T20ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹுசைன் சாண்டோ. அவருடைய பிக்கிங்குமே ஒரு ஆவரேஜ் பிக்கிங்கா தான் இருக்குது. இந்த 3 பேருடைய பிக்கிங்குமே கொஞ்சம் லீஸ்ட்டா தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனி 2 பிளேயர்ஸ் நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹுசைனுடைய பிக்கிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ லெக் பிரேக்கரா இந்தியன் பேட்ஸ்மேன் விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸை விடாம ஆடுவாங்க. ஸோ அதையும் கெஸ் பண்ணிக்கணும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு கெஸ் பண்ணி இந்த 3 பேர்ல 2 பேரை பிக் பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸ். அது மாதிரி இந்த 3 பேர்ல 2 பேர். மேக்ஸிமம் ஒன் சைடு கேம் அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைடு வந்து 6 பிளேயர்ஸும் இவங்க சைடு வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் அந்த மாதிரி பிக் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஹை பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, ஹர்திக் இவங்கள தான் அதிகமாகவும் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை பிக்கில் இருக்காங்க. 3 பேரும் போயிருக்காங்க. இந்த இந்த 5 பிளேயர்ஸுமே வந்து 6 பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிக்கில் பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எஸ்எல் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 6 பிளேயர்ஸையும் கம்பல்சரி பிக் பண்ணிக்கங்க. மீடியம் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டன் தாஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹுசைன் சண்டோ, ஆர் ஹுசைன், ரியான் பராக்கு, முஸ்தபிஷர் ரஹ்மான், இங்கே ரவி பிஸ்னாய். ஸோ இவங்கெல்லாம் மீடியம் பிக்கில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சுயரா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சுயரா நீங்கள் வந்து ஹுசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். முஸ்தபிஷர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் நோ ப்ராப்ளம். பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. விக்கெட்ஸ் விழும். நிறையா விக்கெட்ஸ் விழுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கனால பேட்டிங் ஒரு விக்கெட் எடுத்தாலும் டீமில் வந்துருவார். ஸோ அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஹுசைன் சண்டோ கொஞ்சம் ஓரளவு மீடியம் பிக்காக இருக்கனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஏதாவது விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் ரியான் பராக்கை ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் நம்ம பிக் பண்ணாமல் போகிறது நல்ல ஒரு சாய்ஸ் தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், இப்போ திலக் வர்மா நம்பர் 3லே பேட்டிங் வரார். இவர் ஓப்பனிங். இவர் வந்து நம்பர் 3 ஆர் 4 இந்த மாதிரி ஒரு 3 பேட்டர்ஸ் இருக்குது. இந்த 3 பேரில் சுயரா 2 பிளேயர்ஸ் வர டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அதுமாதிரி பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மயங்க் யாதவ் அவருடைய பிக்கிங் கம்மியாக தான் இருக்குது. சஹீப்புடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. அவருடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது. டஸ்கின் அகமது சம்டைம் டெத்தில் பவுல் பண்ணுவார். பிக்கிங் வைஸாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவர் ப்ளே பண்ணுவாரான்னு தெரில. ஸோ அதர்வைஸ்
இங்கே வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஓரளவு ஸ்பின்னரை டேக்கிள் பண்ணி ஆடிடுவாங்க. மஹமத்துல்லா பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா சப்போஸ் சில நேரங்களில் விக்கெட்ஸ் விழாமல் இருந்ததுன்னா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். பேட்டிங் டீசெண்டாக ஆடுவார் மிடில் வந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 பேரில் கண்டிப்பாக 2 பிளேயர்ஸ் வர டீமில் வந்துருவாங்க. இந்த 2 பிளேயர்ஸில் சுயரா 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அல்லது 2 பிளேயர்ஸுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ சிக்காராலேயோ நீங்கள் வந்து ரிங்கு சிங்கே ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் பேட்டிங்கில் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால, கீழே இருக்கிறதுனால நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமான சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் லெக் பிரேக் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. சில நேரங்களில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்க வேண்டியது. ஆனால் பவுலிங் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதில் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இப்போ வந்து சப்போஸ் செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணி பார்க்க நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்தியா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் ஒரு கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அபிஷேக் சர்மாங்கிறது ரிஸ்கி தான். ஏன்னா பவர் ஹிட் பண்ணி ஆடும்போது சில நேரங்களில் விக்கெட்ஸ் விடுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சஹீப் இனிஷியலாக பவர் பிளேயில் நல்லாவே பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹை லெவலில் கேப்டனாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. எடுத்து பார்க்கலாம். அதர்வைஸ் நான் பெஸ்ட்டு சாய்ஸில் கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே. அதுக்கு அதர்வைஸ் அதர் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் எப்போவுமே T20யில் 4-3 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது ரியான் பரக்குடைய பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். அது மாதிரி லிட்டன் தாஸ், என்கோசைன் சண்டோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் சஞ்சு சாம்சனோட எல்லாருமே அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருடைய T20 கரியருமே பெஸ்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓகே. அதற்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணணும் அப்படின்னா மயங்க் யாதவ் நல்ல ஒரு சாய்ஸ் தான். திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ரொம்ப ரிஸ்க் லீஸ்ட் பிக்கில் இவங்கெல்லாம் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. லீஸ்ட் பிக்கில் ஒரு கேப்டனாக சூஸ் பண்ணுறதுனா நல்ல ஒரு ரேங்க் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நான் 2 பிளேஸ் மிஸ் ஆனாலும் ஒரு பெரிய அமௌண்ட் உங்களால் வின் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் டீம் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் டுடே 7 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் அவுட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிரேம் டீம்ஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக நம்ம பிரேமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் குயிக்காக ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாடல் டீம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். 1 செகண்ட். இதில் ஒரு சில நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா சில ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் ஆர் ஹுசைன் இருக்கார் இல்லையா, நான் அவரை பிக் பண்ணல. இந்த பிளேஸில் நீங்கள் பிக் பண்ணிங்க. ரியான் பராக் பிளேஸில் நீங்கள் பிக் பண்ணிங்க. இது ஒரு பெஸ்ட் டீம் தான் நான் திங்க் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவை ட்ரை பண்ணணும். அப்போ யாராவது நீங்கள் மிஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணணும். அதை யார் மிஸ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்துங்க. டாப் ஆர்டரில் இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுவும். அந்த மாதிரி கிஸ் பண்ணிங்கன்னா அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துக்கலாம். அல்லது ஹர்ஷீப் சிங் ஏற்கனவே அவங்கள ஈஸியாக ஆடிடுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹர்ஷீப் சிங்கை ட்ராப் பண்ணி மயங்க் யாதவோ நீங்கள் கொண்டு வாங்க. நான் 10th பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நீங்கள் சப்போஸ் அப்போ 10th பவுல் பண்ணுறதுனால நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ட்ராப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரவி பிஷ்னாய் கூட ட்ராப் பண்ணி, ஏன்னா ஓரளவு ஸ்பின்னை டேக்கிள் பண்ணி ஆடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ரவி பிஷ்னாய் கூட ட்ராப் பண்ணி நீங்கள் மயங்க் யாதவை ட்ரை பண்ணி பார்க்க நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இதில் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது சஞ்சு சாம்சன் அண்டு அபிஷேக் சர்மா நம்பர் 3 பேட்டர்ஸு. நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா இருக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் ரியான் பராக் வாங்க, இல்லை திலக் வர்மா போகலாம், அல்லது ஆர் ஹுசைன் சண்டோ எடுத்துக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இல்லை இனிஷியலாக லிட்டன் தாஸ் விக்கெட்ஸ் விட்டுருவார். அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா அவரை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஆர் ஹுசைனை பிக் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி நீங்கள் ஜிஎல் டீம் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கேப்டன் சாய்ஸ் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மேட்சை பொறுத்தளவில் இந்தியா மேட்சுக்கு 10 டீம்ஸ் நம்ம பிரேம் டீம் நம்ம பொதுவாகவே 5 டீம்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இந்த மேட்ச் ஸ்பெஷல் அப்படிங்கிறனால 10 டீம்ஸ் கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.